சிறுமியும் இருண்ட அறையும். மாயா 7 வயது சிறுமி. ஒவ்வொரு இரவும் தூங்க போவதற்கு அவள் அஞ்சினாள். அவளது அறை மிக பெரியதாகவும் மிக இருண்டதாகவும் மிகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றியது. சுவர்களில் தெரியும் நிழல்கள் பேய்களைப் போல் தோன்றின. வீட்டின் ஒவ்வொரு சத்தமும் அவளை போர்வையை இறுக்கமாக இழுக்க வைத்தது. ஒரு மாலை மற்றொரு பயத்தின் நாளுக்கு பிறகு அவள் தன் பாட்டியிடம் மெதுவாக, எனக்கு எப்போதும் பயமாக இருக்கிறது பாட்டி, அதை எப்படி நிறுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினாள். அவளது பாட்டி அன்புடன் அவள் கையை பிடித்து, கண்ணே, நீ பயப்படும் போது இயேசுவிடம் பேசு. வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு பதிலளித்தார். அவர் என் எல்லா பயங்களிலும் இருந்து என்னை விடுவித்தார். இருளிலும் கூட அவர் உன் அருகில் இருக்கிறார் என்றார். அன்றிரவு மாயா படுக்கைக்கு சென்றபோது பயம் மீண்டும் வந்தது. ஆனால் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக அவள் கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தாள். இயேசுவே, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடன் இருங்கள், என் பயத்தை எடுத்து போடுங்கள். மெதுவாக அவள் இதயம் அமைதியானது. நிழல்கள் மறையவில்லை, வீடும் அமைதியாகவில்லை. ஆனால் அவளுக்குள் ஏதோ மாறியது. அவளது பயங்களை விட வலிமையான யாரோ அவளை அணைத்து கொண்டிருப்பது போல அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அன்று முதல் பயம் வரும்போதெல்லாம் மாயா தொடர்ந்து பிரார்த்தனை செய்தாள். ஒவ்வொரு முறையும் இயேசு உண்மையிலேயே பதிலளித்தார். அவளது சிறிய இதயத்தில் அமைதியையும் தைரியத்தையும் ஒளியையும் கொண்டு வந்தார் என்பதை அவள் கண்டறிந்தாள். மாயாவை போலவே நாம் பயத்தில் ஆண்டவரை தேடும்போது அவர் உடனடியாக நம்மை சுற்றியுள்ளதை மாற்றுவதில்லை. மாறாக அவர் நம் உள்ளத்தை மாற்றுகிறார். பயத்தால் பறிக்க முடியாத சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4.